வணக்கம். திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது வருகிற மே 9ஆம் தேதி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான வேலைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. திருச்சி மதுரை பைபாஸில் பஞ்சப்பூரில் இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கான கட்டுமான பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடங்கி நடைபெற்று வந்தது. தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள இந்த பேருந்து முனையமானது இன்னும் ஒரு வாரத்தில் இந்த பேருந்து முனையம் திறக்கப்பட இருக்கிறது. நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியானதும் நடைபெற இருக்கிறது. அதற்கான பந்தல் அமைக்கும் பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து முனையத்தோட திறப்பு விழா நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இன்னும் இந்த பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் எந்தவித பிரச்சனைகளும் வரக்கூடாது என்பதற்காக நமது அமைச்சர் திரு கே.என். நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பஞ்சப்பூருக்கு பக்கத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலான ரெட்டமலை கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிடா வெட்டி ஒரு சிறப்பு பூஜையும் நடத்தியிருக்கிறார். அந்த பூஜைக்கு முக்கியமான அதிகாரிகளுக்கு மட்டுமே அதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் சரியாக எந்த இடம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு இந்த இடமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு மாற்றம் அடைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு? 2 பக்கமுமே, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் சென்னை மதுரை பைபாஸில் செமி ரிங் ரோடு சந்திப்பு உள்ள பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 2 புறமே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே சீமக்கருவேல மரமாக இருந்தது. இப்போ அந்த பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளமாக இருந்துச்சு பாருங்க, அது எல்லாமே மண் அடிச்சு அப்படியே ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 2 பக்கமே ரோடு இருக்கு பாருங்க, ஒரு பக்கம் செமி ரிங் ரோடு, இன்னொரு பக்கம் மதுரை பைபாஸ். இது 2க்கும் சமமாக அப்படியே அவ்வளோ மண் அடிச்சு அந்த லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த பகுதி ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தோன்னா ஒரே மட்டமாக இருக்குது. இப்போ இங்கே தான் அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியானது நடைபெறவிருக்கிறது. முக்கியமான மேடை இங்கே தான் அமைக்கப்படுது. இந்த பகுதியில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே பொதுமக்கள் அமரக்கூடிய வகையில் இந்த பகுதியில் ஷெட்டு போட போகிறாங்க. முதல் கட்ட வேலைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பந்தல் அமைப்பதற்கான முதல் கட்ட வேலைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் அந்த வேலைகள் இறுதிக்கட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பந்தல் அமைக்கும் பணியும் இந்த பகுதியில் தற்போது துவங்கிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இவங்க இந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாகணும். அதனால இந்த பகுதியில் வேலைகள் பார்த்தோன்னா தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறிய அளவிலான ஒரு கட்சி நிகழ்ச்சி அப்படின்னாலே பார்த்தோன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நார்மலாக பார்க்கும்போது. அப்போ ஒரு முதலமைச்சர் பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதற்கான மேடை அதெல்லாம் எப்படி அமைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னா, மிகப்பெரிய அளவில் மாநாடுகள் நடைபெற்ற ஒரு பகுதி இந்த செமி ரிங் ரோடு சந்திப்பு பகுதி பக்கத்துல தான் ஏற்கனவே நிறைய மாநாடு நடைபெற்றது. எந்த மாநாடு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கு பெற்றவர்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். இதுக்கு முன்னதாக இந்த பஞ்சப்பூர் பகுதியில் எந்தெந்த கட்சியோட மாநாடு நடைபெற்றது, யாரெல்லாம் இந்த பகுதியிலே நடைபெற்ற அந்த மாநாட்டில் பங்கு பெற்றீங்க, இதுக்கு முன்னாடி இந்த பகுதி எப்படி இருந்தது, தற்போது இந்த பகுதி எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியிலே என்னென்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பேருந்து முனையம் திறக்கப்பட்ட பிறகு இந்த பேருந்து முனையத்தோட முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலோட இணைந்திருங்கள். நம்மளோட சேனலில் இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், வாகன முனையம் மற்றும் இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக டைட்டில் பார்க்கும் கட்டப்படுகிறது. அது பற்றிய தகவல்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறோம். இது பற்றி அப்டேட்டுகளை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மோடு இணைந்திருங்கள்.